மாட்டேன். நீங்கள் வெளியில் போகிறீங்க, டூ வீலர் ஓட்டுறீங்க, ம். சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் கிளம்புறீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ரெயின் கோட்டை போட்டு, ரெயின் கோட்டில் ஜர்க்கின் ஓகே. அதை போட்டு தான் வண்டி ஓட்டணும். சரி. ஒரு 8 கிலோமீட்டர் போகிறதுக்கு கூட நீங்கள் சில்னஸில் போனீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி. ஆமாம், அதை மாதிரி ஸ்லீவ்லெஸ் நெக் ஃப்ரீ பெண்கள் போடக்கூடாது இந்த கிளைமேட்டுக்கு. இந்த கிளைமேட்டுக்கு ஹை நெக்கு, ஃபுல் ஸ்லீவ் போடுறது தான் நல்லது. அதுலேயும் திக்கான ஆடைகள் அணிகிறது தான் நல்லது. ஓகே. அதே மாதிரி ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களும் இப்போ ஆஃபீஸ்லலாம் ஒரு ஜெர்க்கினோ அல்லது ஒரு கிளாத்தில் உள்ள ஒரு ஜெர்க்கினோ அல்லது ஒரு கம்பளி போடுற மாதிரியோ உள்ளன் இது என்ன உள்ளன் ஷால் மாதிரியோ ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே போடுற துப்பட்டாவை விட இந்த துப்பட்டாவை போட்டு மூக்கு, காது, தொண்டை இந்த பகுதியை, இந்த காதுக்கு காது கட்டுவாங்க. அது நம்ம ஊரில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆமா. அதனால் பிரயோஜனம் கிடையாது. மூக்கு, வாய், கழுத்து இந்த பகுதிகள் தான் சுவாச பாதைக்கு நேரடியான குளிர்ச்சியை கொண்டு போகிற விஷயங்கள். ஓகே. இதை சூடு பண்ணோம்னா நம்ம உடம்பு சூடாகி அதிலிருந்து நம்ம பாதிக்கிற அத்தனை நோய்களையுமே தடுக்கலாம்.